பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் தோல் சீவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகா, 8 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 4 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி. பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கலரி விட்டுட்டு காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வேகட்டும். இப்போ திறந்து பார்த்துலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வேகட்டும். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கடைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ தண்ணியிலேருந்து எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கலாம். கடாயில் இருந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் இந்த கடாய் அடுப்பில் வச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சீரகம் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்து ஊற்றிடலாம். நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு காரம் பிடிக்குன்றதுனால நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பீர்க்கங்காய் கடையல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.